ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆபாச தொழில் நடக்கும் அதிர்ச்சியான உண்மைதான், ரகசிய உண்மைதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இதை கூறியது மியா கலிபா. மியா கலிபா பிபிசிக்கு அளித்த பேட்டியில வேலை தேடி நாடு முழுவதும் அலைஞ்சிருக்காரு. அப்பதான் ஒரு பெரிய முதலாளிகிட்ட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல தனது முதலாளியிடமிருந்து பேசுவதற்கு 1 மணி நேரம் கிடைத்ததா கூறுறாரு. மேலும் எனக்கு மாடலிங் வேலை வழங்கினாரு. மேலும் எனக்கு மாடலிங் வேலை வழங்கியவர் அவர் இப்படி கூறுறாரு, நீ மாடலிங்ல திறமையானவ, அதனால மாடலிங் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுறாரு. அதன் பிறகுதான் அவர் என்ன சம்மதிக்க வச்சு மாடலிங் செய்ய ஒப்புக்கொண்ட போது அவர் எனக்கு மற்றொரு ஆறுதல் அளிச்சாரு. நீ இந்த வேலையை விட்டுவிட்டு படங்கள் நடிச்சா உனக்கு மிகவும் நன்மை கிடைக்கும், ஏன்னா நிறைய பணம் கிடைக்கும். ஏன்னா நண்பர்களே, படங்கள்ல உன் நேரம் குறைவா இருக்கும், அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்று அவர் கூறினாரு. ஆனா அவரு எனக்கு என்ன மாதிரியான படங்கள்னு சொல்லவே இல்லை. நானும் விளம்பர படங்கள் நடிக்கதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நேர்காணல கலிபா மஸ்தி கூறுகையில, இது போன்ற நபர்கள் யாரையாவது தங்கள் பிடியில சிக்க வைக்க விரும்பும் போதெல்லாம் அவர்கள் முதல்ல ஒரு விளம்பர வாய்ப்பை வழங்குவாங்க. பிறகு மெதுவாக மூல செலவை செஞ்சு உங்களை ஃபேஷன் துறைக்குள்ள தள்ளிவிடுவாங்க. எனக்கும் அதுவே தான் நடந்தது. பண ஆசையின் காரணமா நான் அவரோட வார்த்தைகளை நம்பி பிரெஞ்சு படங்கள்ல நடிக்க ஒப்புக்கொண்டேன் என்று கலிபா கூறுறாரு. 30 நிமிடங்களுக்கு எனக்கு $12,000 வழங்கப்பட்டது. அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டது. அந்த நேரத்துல அது எனக்கு மிகப்பெரிய தொகையா தோன்றியது. ஆனா $12,000 ஈடா நான் என்ன செய்ய என்று எனக்கு தெரியல. ஆனா என்னிடம் கொடுத்த பணமும் முடிஞ்சிச்சு. இப்பதான் அவங்க படம் நடிக்க கூப்பிடுறாங்க. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய இருட்டறை. அந்த இருட்டறையில திடீர்னு லைட் எரியுது, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க, நிறுவனமா இருக்கிறாங்க. அப்பதான் எனக்கு புரியுது ஆபாச படம்னு. நான் எவ்வளோ மறுக்கவும் முடியல, நான் எதுவும் பேச முடியல. ஏன்னா அவங்க கொடுத்த பணம் எல்லாமே முடிஞ்சிருந்தது. உடனடியா செலவாயிடுச்சு. திடீர்னு அழ ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க ஆறுதலுக்காக இப்படி சொன்னாங்க, கவர்ச்சி காமிச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் அவருடைய உண்மையான ஆட்டமே வெளியே வந்தது. நான் திரைப்படங்கள்ல 3 மாதங்கள் மட்டுமே பணியாற்றினேன். 12 படங்கள் நடிச்சேன். மேலும் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு $1,000 வழங்கப்பட்டது. மியா கலிபா தனது நேர்காணல மேலும் விளக்குறாரு. அதாவது $12,000 இந்திய மதிப்புல 11 லட்சம் ரூபாய். $1,000 வழங்கப்பட்டது. $1,000 1 லட்சம் ரூபாய். மியா கலிபா தனது நேர்காணல மேலும் விளக்குறாரு. இந்த நபர்கள் ஏதாவது ஒரு பெண்ணை இவங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்த பத்திரம் கொடுக்கப்படும். அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும். அதுல எழுதப்பட்டிருக்கும் ஆங்கிலம் ஒரு எளிய வார்த்தையை கூட, சின்ன வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த ஒப்பந்த பத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்ட போது அப்போது எனக்கு வயது 21 தான். நான் அவ்வளவாக படித்தவளாகவும் இருக்கவில்லை. அதனால நான் அவசரமா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். அதுக்கு பிறகு நான் அந்த இருண்ட அறையில இருந்தபோது, நான் நரகத்துக்குள்ள நுழைந்த போது மெதுவா நான் எல்லாவற்றையும் உணர ஆரம்பிச்சேன். ஆனா நான் அமைதியாக என் வேலையை தொடர்ந்து செய்வேன் என்றும் வெளி உலகத்தில் இருப்பவங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு செஞ்சேன். என் இதயத்தில் நினைச்சேன். ஏன்னா நான் இந்த குழுல சிக்கி கொண்டேன். அப்போது எனக்கு எந்த யோசனையும் இல்லை. என் வீடியோக்கள் இப்படி வைரலாகி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வழியில நான் பிரபலம் ஆவேன் என்றும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, ஆபாச வலைதளங்கள்ல என்னால மில்லியன் கணக்கான டாலர்கள் சம்பாதிக்கப்படுகிறது. ஆனா எனக்கு அவங்க வெறும் $12,000 மட்டுமே கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு கொடுத்த அந்த $12,000 அவங்க சம்பாதிச்சது பல மில்லியன் டாலர். அதாவது இந்திய மதிப்புல கூற போனா 200 கோடிக்கு மேல அவங்க சம்பாதிச்சிட்டாங்க. இது தெரிஞ்ச பிறகு இந்த துறையை விட்டு வெளியேற முடிவு செய்தேன் என்று மியா கலிபா கூறுறாரு. ஆனா அந்த நிறுவனமும் முதலாளிகளும் என்ன வெளியேறதுக்கு தடை விதிச்சாங்க. இதுக்கு பிறகு எனது Facebook கணக்கு முடக்கப்பட்டது. ஆனா நான் எங்கும் காணப்படவில்லை. மேலும் என்ன அனைத்து வழிகளிலும் முடக்கினாங்க. வேற வழி இல்லாம திரும்பவும் ஆபாச படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சேன். மியா கலிபா கூறுகையில, முதல் முறையா ஹிஜாப் அணிஞ்சு வீடியோ எடுக்க சொன்ன போது, அதாவது முஸ்லிம் பெண்கள் தலை சுத்தி முக்காடு போட்டிருக்கோம் அந்த கருப்பு துணியை வச்சு நடிக்க சொன்னாங்க. ஏன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ன்றதால இதை செய்யணும்னு சொன்னாங்க. நான் மறுத்தேன். ஹிஜாப் அணிந்து வீடியோ எடுத்தா மக்கள் தன்னை கொண்டு விடுவாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனா ஆச்சரியப்படும் விதமா அவர்கள் சத்தமாக சிரிக்க தொடங்கினாங்க. அதன் பிறகு நான் மிகவும் பயந்து போய் அவர்களை மறுக்க முடியாம ஹிஜாப் அணிந்து வீடியோக்களை எடுக்க தொடங்கினேன். ஏன்னா எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் அதே போல அணிஞ்சு நடிச்சாங்க. அவங்க கொடுத்த ஒப்பந்தம் அப்படி $12,000 அவ்வளவு பெரிய ஒப்பந்தம். அத்தனைக்கும் சம்மதம் நான் தெரிவிச்சிருந்தேன். இந்த இணையதளம் என் பேர்ல மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதித்து வருது. ஆனா எனக்கு $12,000 மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த இணையதளம் என் பேர்ல மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிச்சுட்டு வருது. ஆனா எனக்கு $12,000 மட்டும் வழங்கப்பட்டது. மேலும் இவர்கள் எவ்வளவு காலமாக என் பேர்ல பணம் சம்பாதித்து வருகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா அன்றிலிருந்து என் மூலமா அவங்களுக்கு பணம் கொட்டி வருது. ஒரு வீடியோ உருவாக்க 12 முதல் 14 மணி நேரம் ஆனது என்று மியா கலிபா கூறுறாரு. அதை கேட்டாலே நான் நடுங்கு விதத்துல என்னிடம் உடலுறவு கொண்டாங்க. ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஒப்பந்தத்தை காட்டி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் என் மீது அவ்வளவு உரிமை கொண்டாடியதால என்ன அவரை மறுக்க முடியல. இதெல்லாம் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றா, இந்த படங்கள்ல நிஜத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத பல விஷயங்கள் காட்டப்படுது. ஆனா பார்வையாளர்கள் அவை அனைத்தும் நிஜம் போலவே உணர்றாங்க. நாம அதையே செய்ய முடியும் என நினைக்கிறாங்க. ஆனா இது அனைத்தும் பொய்களை அடிப்படையாக கொண்டிருப்பதால இதை செய்ய விரும்புபவர்கள் குற்றவாளிகளா அவங்க மாறுறாங்க. ஏன்னா செய்ய முடியாது. அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை. அவர்கள் தங்கள்
வீடுகளை கூட மனைவிகளிடம் ஈடுபட்டு அழிவை தேடுகிறாங்க. நிறைய பேருக்கு விவகாரத்தாவது. இப்போது என்னால் கூட ஒரு சாதாரண மனிதனை போல வாழ முடியல. ஏன்னா என் பெற்றோர் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் எங்கு சென்றாலும் மக்கள் என்னை வெறுப்புடன் பார்க்கறாங்க என அவர் கூறாரு. மேலும் நான் இந்த துறையை விட்டு வெளியேற பலமுறை முயற்சித்தேன். ஆனா இந்த முதலாளிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் உங்களை தங்கள் பிடியிலிருந்து தப்பிக்க விடவே மாட்டாங்க மற்றும் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குவார்கள். இந்த துறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்களை மியா கலிபாவின் பெயரும் அடங்கு என்பதை அங்குள்ள நர்சு செவிலியர் குழு நினைவு கூறுது. சமீபத்தில் மியா கலிபா அளித்த பேட்டியில அவர் கூறாரு, நான் திரைப்படத்துறையில 8 மாதங்கள் மட்டுமே செலவிட்டேன். இந்த நேரத்துல நான் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது. அது எனக்கு ஒரு நல்ல யோனி வழி புணர்ச்சியை ஏற்படுத்தியது. நான் மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டுள்ள. மேலும் தற்கொலை எண்ணங்களும் தோன்ற தொடங்கின. அடிக்கடி எனக்கு நானே தீங்கு விளைத்துக் கொள்வது பற்றியும் நினைச்சேன். இந்த ஆபாச திரைத்துறை என் வாழ்க்கையை மிகவும் சீரழித்து விட்டது. நான் அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டேன். சிகிச்சைக்கு பிறகும் என்னால என் உடல்நிலையை பேண முடியவில்லை என்று அவர் கூறுறாரு. மேலும் இந்த ஆபாச நடிகைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி பழைய நடிகைகள் நடுவர்களாக செயல்பட நிர்பந்திக்கப்படுறாங்க. அவர்கள் தான் எப்படிப்பட்ட இளமன்கள் மொன்று பிடிச்சாலும் சரி செய்யறவங்க, சமாதானம் செய்யறவங்க என்றும் அவர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்றாங்க என்றும் அவர் கூறுறாரு. அந்த ஆபாச திரைப்படத்துறையின் நிறுவனத்தின் பேரு லிங்க் ரோடு. நான் லிங்க் ரோடு திரைப்படத்துறையிடம் நான் அந்த திரைப்படத்துறையிடம் கூறினேன். சில நேரங்களில் இந்த சிரமம் மிகவும் கடுமையாகிவிட்டதால என்னால் முடியவில்லை என்று பலமுறை கூறியிருக்கேன். சில நேரங்களில் இந்த சிரமம் மிகவும் கடுமையாகி விடுவதால சில நடிகைகள் படப்பிடிப்பின் போதும் மயங்கி விடுறாங்க. படப்பிடிப்பின் போது வெவ்வேறு வேடங்களை காணப்பட்ட நமது சக நடிகை ஜியா ஜோருக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததா அவர் கூறுறாரு. முதல்ல இந்த ஆபாசத்துறைக்கு வந்தபோது அவரது உடலுறவின் காரணமா 7 நிமிடங்கள்ல மயங்கி விழுந்தார். அவருக்கு நினைவு திரும்பிய போது அவரது உடல் முழுவதும் பலவீனமாகிவிட்டது. மருத்துவர்கள் தன்னை பரிசோதித்த போது தனக்கு வைட்டமின் B12 குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் இந்த வைட்டமின் குறைபாட்டின் காரணமா தனக்கு மெல்லஸ்கம் கண்டேஜியம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு அவர் பல மாதங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல் மீண்டும் இயங்க தொடங்குச்சு. சில நேர்காணல்கள்ல திரைத்துறை என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது. இப்போது நான் எங்கு சென்றாலும் மக்கள் என்ன காம பார்வையுடன் பார்க்கறாங்க என்று அவர் கூற வேண்டியிருந்தது. நான் வெளியவே செல்ல முடியல. இப்போது நான் திரையுலகை விட்டு வெளியேறிவிட்டேன். ஆனா என் நிலை மோசமாகி விட்டது. என்ன பழையபடியே பார்க்கறாங்க. ஒருவேளை அவர்கள் என்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளாமலே போயிடலாம். திரைத்துறையில பணியாற்றுவது ஒரு ஆயுள் தண்டனை போன்றது. நீங்கள் இந்த துறைக்கு வர நினைச்சா அந்த எண்ணத்தை கைவிடுமாறும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன். லிங்க் ரோடு பகுதியைச் சேர்ந்த 24 வயது பெண் கூறுறாரு. வெளியில உள்ளவர்கள் திரைப்படத்துறையிடம் நிறைய சம்பாதிக்கிறார்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது முற்றிலும் உண்மையல்ல. இந்த ஆபாசப்பட துறையில தொடர்புடைய நடிகைகளுக்கு மிக குறைவாகவே சம்பளம் வழங்கப்படுகிறது. நானும் திரைப்படத்துறையை விட்டு வெளியேற நினைச்சேன். பின்னர் தான் லிங்க் ரோடு பணக்காரர்கள் இதை மீண்டும் செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்க. நான் இந்த துறையை விட்டு வெளியேறிய போது என்னுடைய வங்கி கணக்குல ₹1 கூட மிச்சம் இல்லை என்று அவர் விளக்கினார். ஏன்னா மன உளைச்சலிலேயே எவ்வளவு டாலர் வந்தாலும் செலவு செஞ்சிருவோம். அதுக்கு பிறகுதான் மீண்டும் அதே தொழிலில் ஈடுபட்டு பணத்தை எப்படி சேமிப்பது என்று கடுமையா போராடி 10 வருஷம் உழைச்சேன். ஆனா எனக்கு வெறும் $50,000 மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த 10 வருஷத்துல அவங்க சம்பாதிச்சது பல மில்லியன் டாலர். சொல்ல போனா இந்திய மதிப்புல 1000 கோடி ரூபாய்க்கு மேல வரும். ஆனாலும் இப்போது நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகிவிட்டதால இந்த தரம் குறைஞ்ச வேலையை விட்டுட்டு வெளியேறும் திறனை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஒவ்வொருவருக்கும் இது வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என அவர் கூறுறாரு.